குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் கேட்குறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். ஏன் இதை கவனமாக ஆழமாக கேட்கணுன்னா, நீங்கள் எங்கேயும் கேட்காத விஷயங்கள்லாம் இங்கே கேட்பீங்க. அப்போ அது புதுசா இருக்கிறதால, உங்களுக்கு அது சீக்கிரம் புரியாது. அது புரியணும்னா கவனமா கேட்கணும். நீங்க கவனமா கேட்கலன்னு வச்சுங்களேன், அது ஏதோ சொல்றாரு, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் கவனமா கேட்கணும்னு சொல்றேன். ரொம்ப கவனமா, ஆழமா கேட்டீங்கன்னா தான், தெளிவு அடையறதுக்காக கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இல்லாட்டி சும்மா ஏனோ தானோன்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுமே புரியாது. சும்மா ஏதோ பேசுற ஒரு சத்தம் போல இருக்கும். ஒரு சத்தம் வேணாம். உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் சாரி தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒன்று கேட்கலாம். காலையில் ஏதோ ஒன்று சொல்கிறது, ஏதோ ஒன்று கேட்டு போகிறது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஆழமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்போ உங்களுக்கு தெளிவு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. தொடர்ந்து கேளுங்கள். ஆம், பாருங்க மனுஷன் கடவுள் இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுடைய காரியத்தில் நமக்கு ஏன் தெளிவு கிடைக்கலன்னா, மனிதனோட இன்வால்வ் ஆன கடவுளை நம்ம பார்க்கவே இல்ல. மனிதனோட இன்வால்வ் ஆகி செய்த பல காரியங்களை நமக்கு தெரியவே தெரியாது. இதுதான் பிரச்சனையே. நம்மக்கிட்ட இதிகாசங்கள் இருக்கு. ஓகே. புராணங்கள் இருக்கு. ஆனா, மனிதனோட இன்வால்வ் ஆனது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்கு. நீங்க இத பார்த்தீங்கன்னா, ஆம் சைவ சித்தாந்தத்த பார்த்தீங்கன்னா, சைவர்கள் கூட நிச்சயமாக கடவுள் இன்வால்வ் ஆயி நெறைய விஷயங்கள் செஞ்சார். 63 நாயன்மார்களோட நிச்சயமாக செய்தார். ஆனால் அதேபோல உலகம் முழுசாவும் பல இடங்கள்ல கடவுள் இறங்கி வந்து செயல்பட்டது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த சரித்திரம் தெரியாது. நம்ம அத பார்க்கறதில்ல. நம்ம உலகத்தில என்னலாம் நடந்ததுன்னு தெளிவடையறதில்ல. நம்ம அந்த விஷயங்கள்ல ஆழமா போறதில்ல. எதுவுமே செய்றதில்ல. 63 நாயன்மார்கள்ல எவ்வளோ எவ்வளோ அதிசயம் செஞ்சாரோ, எவ்வளோ மனிதர்களோட இன்வால்வ் ஆகி செஞ்சாரோ, அத விட அற்புதமான காரியங்கள இன்னும் பல இடங்கள்ல, பல விஷயங்கள்ல செய்திருக்கிறார். இதுவும் நமக்கு தெரிஞ்சா தான், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம அத கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் உலகத்தில நடந்த, எல்லா இடங்கள்ல நடந்த எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வேண்டும். நம்ம வெறும் இந்தியாக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. அதில கூட பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதிலெல்லாம் வந்து மனிதர்களோட இன்வால்வ் ஆயி நெறைய விஷயங்கள் இல்ல. ராமன் ராவணன கொன்னதா கதை. ரைட். அதில நமக்கு அவ்வளோ இன்வால்வ்மென்ட் அதில இல்ல. ராமன் ராவணன போய் கொன்னாரு. அவ்வளோதான். அதனால மனுஷனுக்கு எந்த விதத்தில அது 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 மனிதன் எந்த விதத்தில இன்வால்வ் ஆனான்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. அதேமாரி மகாபாரதத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யுத்தம், அப்ப கிருஷ்ணரோட சில விஷயங்கள், அவர் எப்படி கன்னிங்கா ஜெயிச்சாரு. இதெல்லாம் தான். இதெல்லாம் நமக்கு வந்து மனித இயல்புல வரும்போது எந்த கனெக்ஷனும் கிடையாது. பட் அதான் அதே நேரத்தில இந்த 63 நாயன்மார்கள் வாழ்க்கையில இறங்கி வந்து செயல்பட்டது. கடவுள் செயல்பட்டது. அதுபோல உலகத்தில பல இடங்கள்ல பல விஷயங்கள, அற்புதங்களும், அதிசயங்களும், பெரிய பெரிய காரியங்களையும் மனிதன கையில் எடுத்து செஞ்சது, மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தது, மனிதன உபயோகிச்சது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. இத பத்தி தான் ரொம்ப விளக்கமா இந்த 1 மணி நேரம் செஷன்ல நீங்க நேரடியா வரும்போது நம்ம பேசுறோம். எல்லாமே வந்து நம்ம இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, 10 நிமிஷத்தில அத சொல்லி முடிக்க முடியாது. அதனால தான் 1 மணி நேரத்தில நீங்க நேரடியா வரும்போது, சில விஷயங்கள் சொல்லும்போது, இன்னும் உங்களுக்கு பலம் கிடைக்கும். ஓ! இப்படிலாம் நடந்ததா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடவுள் இப்படிலாம் இன்வால்வ் ஆனாரா? அப்படின்றதும் தெரிய வரும். அப்பதான் நீங்க கடவுளைப் பற்றிய தெளிவான அறிவும் கிடைக்கும். அதை எடுத்து உபயோகித்து உங்க உங்க பிரச்சனைகள தீர்க்கவும் முடியும். இது பெரிய உண்மை இது. நமக்கு அது மாரி இல்ல. நம்மகிட்ட அந்த 63 நாயன்மார்களுடைய சில விஷயங்கள் மட்டும்தான் மனிதனை இன்வால்வ் பண்ணி நடந்த காரியங்கள். அத விட இன்னும் பயங்கரம்லாம் நடந்திருக்கு. ஆனா, அது தெரியாம போச்சு. இங்க இங்க கூட நெறைய நடந்திருக்கும். ஆனா,
இந்த ம் ஏடுகளை நெறைய எரிச்சுட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நெறைய ஏடுகள எரிச்சுட்டாங்க. நெறைய ஏடுகள ஆத்துல விட்டுட்டாங்க. புண்ணியம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க. ஏடுகள எரிச்சு தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த மாரிலாம் நம்ம ஆளுங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஏடுகள் தான் கெடைச்சது. செதில பிடிச்சது. அதுலருந்து தான் சில விஷயங்கள் கெடைச்சது. அதனால நெறைய உண்மைகள் நம்மிடம் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது நீங்கள் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை தெளிவாக தெரிந்து புரிந்து வருகிறீர்களோ, அப்பொழுது எல்லா உண்மைகளும் உங்கள் முன்னால் நிறுத்தப்படும். அப்பொழுது மட்டும் தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் கடவுள பத்தி. அத விட்டுட்டு நம்ம சித்தாந்தங்கள் யாருன்னா சித்தாந்தங்கள் யாரோ ஒருத்தர் பேசுறாரு. போயிட்டு அவர் சித்தாந்தம் கேட்போம். அவரு கடவுள் இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, அங்க போய் உட்கார்ந்து கேட்டு கை தட்டி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ எவ்வளோ 1000 குடுக்குறீங்க. 8000 ஃபீஸ் ஒருத்தருக்கு. என்ட்ரன்ஸ் அங்க போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு. அதனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் வராது. வெறும் சித்தாந்தம் கேட்டுட்டு வருவோம். அது மாரி தான் நெறைய பேர் நெறைய ஆசிரமங்கள், நெறைய சுவாமிஜி கிட்ட போயிட்டே இருக்கிறோம் நம்ப. அதனால பிரயோஜனம் கிடையாது. நமக்கு கடவுள் இன்வால்வ் ஆயி செய்த பெரிய பெரிய காரியங்கள், உலகத்தில நடந்த காரியங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். இதுதான் நம்ம இங்க சொல்றோமே தவிர, இங்க நம்மளோட சித்தாந்தம் சொல்றதே கிடையாது. ஆனா எப்பவுமே இந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோகிராம்ல வித்தியாசம் என்னன்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் வெளியில நடந்த நெறைய விஷயங்கள், தெளிவுகள் எல்லாம் குடுத்து, எப்படி கடவுள் நம்ம கூட இருந்தாரு, எப்படி மனிதர்கள் கூட இருந்தாரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, அதே மாரி விநாயகர் வந்து என்ன பண்ணாரு, விநாயகர் எப்படி ஜனங்களோட சேர்ந்து நடந்தாரு, அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் தெரியணும். அப்பதான் விநாயகரோட மகிமை தெரியும். அத விட்டுட்டு நான் சொன்ன மாரி இந்த பிள்ளையாரோட படம் பார்த்தேன். அதில சிரிப்பா இருந்தது. எப்ப பாரு ஒரு யானை முகத்த வச்சுட்டு அவரு சொர்க்கத்தில அப்படியே என்ன சொல்றது, மேகத்தில நடுவுல இப்படி நடந்து எல்லா அந்த தேவர்களோட பேசுறது அப்படி இப்படின்னு தான் இந்த கதைய கொண்டு போறாங்களே தவிர, உண்மையான விநாயகர காட்டுறதே இல்ல. உண்மையான விநாயகர நமக்கு தெரிஞ்சதே இல்ல. தெளிவான விநாயகர நமக்கு புரிஞ்சதே இல்ல. அதனால இதத்தான் காரணம். நமக்கு பல அதிசயங்களும், பல அற்புதங்களும் உலகத்தில நடந்ததெல்லாம் தெரியாம போனதுக்கு காரணம். எப்போ இது தெரியுதோ, விநாயகர பத்தி எப்போ கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அப்பவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும், உலகத்தில எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிரும். தெளிவு கிடைச்சிரும். கடவுள் உங்க கூடயே நடக்க தொடங்கிடுவாரு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அவரே பேசுவாரு. எல்லாம் நடந்துரும். எப்ப நடக்கும்? உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்தால் நடக்கும். அதனால தான் அதெல்லாம் தெரியணும். நிச்சயமா வாங்க. இந்த 1 மணி நேரம் செஷன் இந்த வாரத்தில யாருக்கெல்லாம் என்ன டைம் வேணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்க டைம் ரெகுலரா வர்றதா இருந்தா கூட ரெகுலரா வர்றவங்க இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு தடவ டைம் குடுத்துருங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? அப்பதான் நீங்க இந்த வாரமும் நீங்க வர்றது கன்ஃபார்ம்டான்னு தெரியணும். அதுக்காக தான். அது ஆனா எந்த வாரமும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு வாரம் மிஸ் பண்ணா ரொம்ப தூரம் பின்னாடி போயிடுவீங்க. இந்த இன்வால்வ் ஆயி முன்னாடி வரணும்னா, நிச்சயமா எல்லா வாரமும் அட்டெண்ட் பண்ணணும். வாரத்தில 1 மணி நேரம் தாங்க கேட்குறோம். அதுக்கூட கடவுளுக்காக குடுக்க முடியாம இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதனால நிச்சயமா அத மிஸ் பண்ணாதீங்க. அதேமாரி தூரத்தில இருக்கிறவங்க நிச்சயமா வாரத்தில 1 நாள் நம்ப ஆன்லைன் செஷன் இருக்கிறோம். 7லேருந்து 8 அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிறோம். ஃப்ரைடே நிச்சயமா எல்லா ஃப்ரைடேயும் 7லேருந்து 8 நம்ம நிச்சயமா உட்காருவோம். பெரிய விஷயங்கள், தெளிவுகள் கிடைக்கும். ஆம் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.